பாருங்க என்ன அழகா தெரியுமா சொல்றாரு, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறாரா. உடைய உள்ளத்துல பிறக்க உங்க பக்கத்துல இருக்கிறாரா. நீ நொறுங்குண்டிருக்கிற இந்த மனுஷனுடைய துரோகத்தின் மித்தம் நீ நொறுங்குண்டிருக்கிற மித்த தாய் தகப்பனே உனக்கு துரோகம் பண்ணி உன் இருதயத்தை உடைச்சிருக்கிறாங்க. நீ நொறுக்கப்பட்டிருக்கிற, நீ பெற்ற பிள்ளைகளே உன் இருதயத்தை உடைச்சி நீ நொறுக்கப்பட்டிருக்கிற, இருதயம் பாரத்தோடு இருக்கிறது, நீ கண்ணீரோடு இருக்கிற. அது என் தெய்வத்துக்கு விருப்பம் அல்ல. அவருடைய கிருபை உன்னுடைய இருதயத்திலே பிறக்க விரும்புகிறது. அந்த கிருபை பிறக்க நீ விரும்புவாயானால் அந்த கிருபை உங்களுக்குள் பிறக்க விரும்புகிறது. நீங்கள் அந்த கிருபை உங்களுக்குள் பிறக்க வேண்டும் என்று விரும்புவாயானால் நிச்சயமாய் அந்த நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் காயம் கட்டி தேற்றுகிறவராயிருக்கிறார். அவர் ஒருவரே நல்ல தேற்றவாளன் என்று வாசிக்கிறோம் இல்லையா? என்ன அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களிடத்தில் கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ரட்சிப்பு என்பது பாதுகாப்பு, ரட்சிப்பு என்பது சுகம், ரட்சிப்பு என்பது அடக்கலம், ரட்சிப்பு என்பது கிருபை. அந்த கிருபை உங்களுக்குள் வர பிறக்க விரும்புகிறது. தயவு செய்து நீங்கள் விரும்புங்கள். உடைய பாரங்கள் மாறும், உடைய கண்ணீர்கள் மாறும், உடைய தத்தளிப்புகள் மாறும், உடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறும். எல்லாரும் கைவிட்டுட்டு போனாலும் சரி, என் ஆண்டவர் கிருபையாய் உங்களோடு கூட பிறந்திருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார். உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்களுக்கு ஒரு ஸ்டார் பிறந்திருக்கிறது. அந்த ஸ்டார் என்ன? அந்த நாயகன் யார்? அதுதான் கிருபை. அந்த நாயகன் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் கிருபையாய். அந்த கிருபையை உங்களுடைய உள்ளத்தை திறந்து கொடுங்கள். நறுங்குண்ட இருதயத்தை திறங்க. உங்களுக்கு என்று ஒரு நல்ல சகாயர் இருக்கிறார்.